நமக்கு ஓ நமச்சிவாய நமக்கு ஓ நமச்சிவாய நமக்கு தமிழுக்கு வரலாறு விளங்கக்கூடிய எம்பெருமான் சிறுவான் நெற்றிக்கிழந்து உதித்தனான் அன்னை உமாதன சக்தியை பெற்று நவ வீர உதவியோடு சோழமதனோட புறாக பிளந்து ஒரு பொய்தியை மயிலாக மாட்டி எனக்கு வாகனமாக வைத்துக் கொண்டும் மற்றொரு பொய்தியை சேவலாக மாட்டி கொடிய சின்னமாக வைத்துக் கொண்டும் சோழமர வயசருக்காக பரிசாக கிடைத்த தெய்வீகனை திருப்பரங்குன்றத்தை வழிபடுத்தப்பட்டு அவைக்கு காட்சிகளுக்கும் அகத்தியதுக்கு தமிழ் உதவி செய்தும் குண்டிருக்க உணவலாக குமரக்கூடமாகும் கழிவு கடவுள் கந்தனாக கழுகாசனத்தை நான் நோட்டிருக்கின்றேன். நாங்கள் விழாக கேட்டுக்கொண்டே இருக்கிறது. வருகிறார் 400 வருட பற்களை மலையான் மகனே வேலையா வாழ்வனும் தானே கடைக்கல் பாறையா கடைக்கல் பாறையா பள்ளம் நோக்கி பாய்ந்து வரும் எல்லாம் என அருள்வதற்கு வல்லலை நினைத்தால் போதுமே வந்து என்னை சேர்ந்து கொள்ள வேணுமே பள்ளம் நோக்கி பாய்ந்து வரும் வெள்ளம் என அருள்வதற்கு வல்லலை நினைத்தால் போதுமே வந்து என்னை சேர்ந்து கொள்ள வேணுமே உள்ளத்திலே இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளிமலையான் மகனே வேலையா வாழ்வு மயம் கடைக்கல் பாறையா கடைக்கல் பாறையா தென்பழனி மலை மேலே தென்னவாறு கோலத்திலே கண்குளிர் கண்டு விட்டால் போதுமே என்றும் கருத்தில் உள்ள நல்வழிவும் போதுமே தென்பழனி மலை மேலே தென்னவாறு கோலத்திலே கண்குளிர் கண்டு விட்டால் போதுமே என்றும் கருத்தில் உள்ள நல்வழிவும் போதுமே உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளிமலையான் மகனே வேலையா வாழ்வனம் தானே கடைக்கல் பாறையா கடைக்கல் பாறையா ஆடி வரும் மயில் மேலே அமர்ந்து வரும் பேரழகே நாளை உன்னை சரணடைந்தேன் கந்தையா என்றும் நலமளிக்கும் பெருவாய் முருகையா ஆடி வரும் மயில் மேலே அமர்ந்து வரும் பேரழகே நாளை உன்னை சரணடைந்தேன் கந்தையா என்றும் நலமளிக்கும் பெருவாய் முருகையா உள்ளத்திலே இருக்க உன்னை நம்பி நான் இருக்கேன் வெள்ளிமலையான் மகனே வேலையா வாழ்வனும் தானே கடைக்கல் பாறையா கடைக்கல் பாறையா கடம்பா கார்த்திகேயா சண்முகா சரவணா சத்தியவலா அடியன் உணர்ந்து நல்லா ஆசி தாருங்கள் வரவேண்டும் நாரதரு நல்லாசியம் பல தர வேண்டும் தர வேண்டும் தல்வகையோடி எழுபது தோற்றங்கள் 84 லட்சம் ஜீவராசிகள் படைக்கக்கூடிய படைக்கும் கர்த்தாவான பிரம்மாவின் புத்திரரே வருக வருக சதுர்மையின் புதவரே வருக வருக அன்னை கலைவாணி மைந்தரே வருக வருக சினிமா நேரம் முக்கிய சிந்தையில கொண்டு கழகம் என்ற காரணத்தை காட்டி இறுதியில் நல்ல பல காரணம் நடத்த காட்டுகின்ற கழக பெறுகிற வருக வருக எழுதி ஏகாந்தம் எழுது அதன் பொழுது ஆதிய தொழுதும் அதன் பொழுது அறிவினர் சேர்ந்தல் அதன் பொழுது அறிவுள்ளோரை கனவிலும் காண்பது என்கின்றபடி அதுவும் தாங்களை போன்ற அறிவுள்ளோர் இந்த இடத்திலே நான் காண்பதற்கு பெரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். மாலை வாடி வந்த தங்களை புகழ்வாடி வரவேற்க வேண்டும் என்ற காரணத்திற்காக
செம்பு நீராகாரம் தாங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாசத்தோட அந்த நீராகாரத்தை கொடுத்தாங்கன்னா அதுவே வாங்கி சாப்பிட்டோம்னா அதுவே தேவபுரத்தோட இருக்கும். பாசமே இல்லாம வந்து வச்சுட்டா வேற வழியே இல்லை. இவன் சாப்பிடாம போக மாட்டேன்னு மனசுல நினைச்சுக்கிட்டே சாப்பிட போட்டாங்கன்னா அதை சாப்பிட்ட பசி கிடக்குமா? அதுவே விஷமா மாறிடும். உப்புடன் முகம் உண்மை பேசி உப்பில்லா குளிட்டாலும் உண்பது அமிர்தம். ஏன்னா உடன் முகம் வளர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பிலா குடித்தாலும் உண்பதே அமிர்தமாகும். பழமோடு பால் எண்ணம் கொடுத்து முகம் கடுத்திடுவாராயின் கம்பிய பசினோடு கடும் பசி ஆகும் தானே. அப்படின்னு சோறு போற லட்சணம் எங்க தெரியும்? இளமோட போதே தெரிஞ்சுக்கலாம். என்ன ஒரு உபசரிப்பு, ஐயாவோட உபசரிப்பு, அருமையான உபசரிப்பு, பெரிய பாக்கியமா நினைக்கிற இந்த ஊருக்கு வந்ததுக்கு என்ன காரணம்னா இவ்வளவு பெரிய கோயில இவ்வளவு பெரிய ஒரு ஆலயத்தை ஒரே ஒருவர் மட்டும் நிர்வகிச்சு கட்டி நிர்வகிக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. ஒரு ஊரு சேர்ந்தா கூட உண்மையிலே சொல்றேன், எங்க ஊர்ல பாதியிலே நிற்கிது கோயில். ஒரு ஊரே சேர்ந்து கட்ட முடியல, கட்ட முடியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனா ஒருவர் மட்டும் இவ்வளவு பெரிய ஆலயத்தை நிறுவி பணியை முடிச்சு அது சிறப்பா திருவிழாவெல்லாம் வருடந்தோறாமல் திருவிழா வைத்துக் கொண்டு இருக்கின்ற அந்த மகராஜன் நல்லா இருக்கணும், ஐயா அவர்களும் நல்லா இருக்கணும், முன்னோடி காலம் வரணும். ஏன்னா தெய்வ தொண்டாடுறது பெரிய பணி, அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால ஐயா அவர்கள் அந்த முருகப்பெருமானோட நிகழ்வுகளை வாழ வேண்டும். நாங்கள் அவர்களை வாழ்த்தோடு வாழ்ந்திருக்காங்க. இளைஞர்கள் வந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட வரவேற்பு தெரியுமா? சிங்க போடு சொல்லு. இனிதான சுரங்காடு இசைவேதையே ஏதோ ஒரு செய்தி, எப்படிப்பட்ட செய்தி, என்ன அருமையான வரவேற்புக்கு நன்றி முருகா. நீரும் எங்கெங்கு சென்று நேராக ஏதாவது கண்டீர் அப்படின்னு கேட்ட மூலகம் சென்றேன், மூர்த்திகளையும் தரிசித்தேன். சரி, தாங்கள் தரிசன ஒரு நோக்கத்தோடு குறிஞ்சியில் அடைந்தேன். கோபத்திலே திரைச்சுடைய மத்தியிலே ஒரு அழகான அற்புதமான கனி ஒன்றை கண்டேன் முருகா. ஏற்கனவே ஒரு கனியை கொண்டு வந்து கொடுத்தீங்க, கொண்டு வந்து
கொண்டு வந்ததான பழமேனி ஞான பழமேனி, அதாவது திரு ஆவினன்குடி என்று 3வது பழமை கட்டியது. அன்னைக்கு பெருமை ஏற்படுத்தி கொடுத்தீங்க, இன்னைக்கு கண்டுபட்டு வந்திருக்கீங்க, அதனால பெருமை ஏற்படுமா? கொண்டு வந்த கனியால் உங்களுக்கு எப்பேற்பட்ட சிறப்பு ஏற்படுது உங்களுக்கும் உங்க மக்களுக்கும், ஆமா மக்களுக்கும் தெரியும். ஆமா, ஆனால் இன்று கண்டு வந்த கனியில் அதை விட மிகவும் சிறப்பு சேர்க்கக்கூடிய ஒரு படை வீடு. அப்ப பெருமை வாய்ந்த கனியை தாங்கள் துணியால் பெருமைகளை கூறுகளை பார்க்கலாம். கனியுடைய பெருமைகளை மாங்கனிக்கு தேன்கதளி மாங்கனிக்கு தேன்கதளி பங்கனிக்கு மேலனிக்கும் முருகா ஒரு பூங்கனியை கண்டு மனோ ஒரு பூங்கனியை கண்டு மனோ பூரித்தேன் முருகா 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 மாங்கனிக்கும் தேன்கடலே மாங்கனிக்கும் தேன்கடலே மங்கனிக்கும் மேலினிக்கும் முருகா முருகா கொள்வீர் முருகா 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 வன்கணிக்கு மேல் இனிக்கும் ஒரு வழியை கண்டு மனம் பொறிப்போடு வந்திருக்கிறீர்கள். மா பழ வாழை என்ற மக்களுக்கும் மேன்மையான சொல்வதற்கு அப்படி என்றால் கனிக்கு நிறைய சாய்க்கு வருவன் நினைக்கிறேன். அப்படி ஒரு காரணத்தினாலே யாத்தருவார் இந்த அரியாசனோ யாத்தருவார் இந்த அரியாசனோ யாத்தருவார் இந்த அரியாசனோ அரசோடு நமக்கு அரியாசனம் அம்மா யாத்தருவார் இந்த அரியாசனோ பார்க்கின்ற பொழுது ஊர் ஓசை ஒளி நாற்பது சமயத்தை 50க்கும் சொல்லிடக்கூடிய அப்படிதான். அப்படி என்றால் பொழுதுந்தானடி திகையிலே எழுதந்தானடி திரையிலே அதை பாடவந்தே அவன் எல்லையிலே இறைவனை நாடு இன்னிசை பாடு இறைவனை நாடு இன்னிசை பாடு அலம்பொரு கூறு திருமலை கூட எழுதந்தானடி திரையிலே அதை பற்றி கட்சிகள் கண்டால் நேரம் அதை பற்றி
ஓடுதுன்னு ஏதோ அழுகி போகணும். 8வது உயரத்தில் இருக்கின்ற எனக்கு மட்டுமே கட்டக்கூடிய மணவாக்கு காய் என்று சொல்லக்கூடிய திருநகருக்கெல்லாம் அப்பாற்பட்ட கனி 8வது. ஒரே ஒரு நிமிஷம் சிவரஞ்சனி ராகம் சிவரஞ்சனி கண்ணியைத்தான் அத்தானுக்காக யாரவள் ஆதியிலே வாக்கு பாதியிலே நிற்கிறது முருகா. ஆதியில அமிர்தவள்ளி மூத்தவள் அமிர்தவள்ளி திருப்பரங்குன்றத்தை வைத்து மனப்படுத்தி விட்டு இளையவளான சுந்தரவள்ளி சதாசிரமான வேலிமலை சாலையிலே ஆரோட மணி சுதந்திர வழியாக திறந்து கொண்டிருக்கின்றார். அண்ணவளை திருமணம் முடிக்கும் காலம் வந்து விட்டது. சென்று வருகிறேன் முருகா. உடனே செல்லாமல் வேடுவராக உருமாறி செல்ல வேண்டும். ஓஹோ, திருமணத்தை கண்டிப்பா நீங்க வரணும். ஆமா, கையில் இரு பூ மாலை, நாவில் பா மாலை பாடுவர்களுக்கு மாலை கொண்டு வந்தால் நீங்கள் செல்லும் இடமெல்லாம் ரஷ்ய பெருமக்களின் ஆட்சியாலே ஐயாவோட பெரியவரோட ஒத்துழைப்பாலே புகழ் மாலை கொண்டு சென்று வருகிறேன். உங்களுடைய புகழை